ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎல் பிக் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் புசாபாவை ஏமாற்றி கூட்டிகிட்டு வரக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணாங்கல்ல, அது சென்ட்டோட சித்தப்பான் தான் காட்டுறாங்க. இப்போ அப்படியே மூடானில் காட்டினாங்கன்னா புசாபா குழந்தைய தூக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. பட் மாதா தடுக்கிறாங்க. போகிறதுனா நீ மட்டும் போ, கேஸான இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விருப்ப நான் விரும்பலை, அவனை நான் உன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்ல இவங்க அழுதுட்டு இவனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மாதாவும் இவனை விட்டுட்டு போகிறேன்னு நீ சொல்கிறியான்னு கேட்க அப்பா புசாபா ரொம்பவே அழுகிறாங்க. எனக்கு ப்ரூக்கு ரொம்பவே லவ் பண்ணுறேன், அவனுக்கு இப்போ நான் தேவை, நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கேசவனோட கழுத்தில் அந்த லாக்கெட் இருக்கும்ல, இவங்க ஃபோட்டோ போட்ட லாக்கெட்டு, அது இவங்க தான் மாட்டி விடுறாங்க. அப்போ கேசவனுமே அம்மான்ட்டு பார்க்க புசாபா நான் அப்பாவை பார்க்க போகிறேன், சீக்கிரமே திரும்பி வந்துடுவேன்னு சொல்ல கேசனுமே அதான் சொல்கிறான், அம்மா சீக்கிரம் வந்துடுங்கன்ட்டு. இவங்களுமே அழுதுட்டு அம்மா எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். அப்போ கேசன் அவங்க பிரேஸ்லெட் இருக்கும், அதை அப்படியே தொட்டுட்ருக்கான். இவங்களும் அழுதுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்து மாத்தாவும் கேசனும் அழுதுட்ருக்காங்க. இப்போ அவங்க ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிகிட்ருக்க அங்கே ஒரு கார் வருது. பட் அந்த கார்லேருந்து வர்றது சென்ட்டோட சித்தப்பா. அவங்கள பார்த்தோன்னே இவங்க ரொம்பவே ஷாக்காயிட்டாங்க. அப்படியே தள்ளி போக இவங்க சொல்கிறாங்க புசாபா அப்படின்ட்டு. அப்போ புசாபாவும் நீங்கள் அந்த சென்ட்டு கம்பெனிக்காரங்க தானேன்னு சொல்ல அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ ப்ரூக் ரொம்ப முடியாமல் இருக்கான், அவனுக்கு நீ தேவை, அவன் தான் உன்னை பார்க்கணுன்னு சொன்னான்ட்டு ரொம்ப நல்லவங்களாட பேசுகிறாங்க. அப்போ புசாபாவும் ஆனால் நீங்கள் சென்ட்டு தயாரிப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ நம்பாமல் இருக்கிறது நியாயம்தான், நான் ப்ரூக்குக்காக உன்னை கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன், நீ வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க போகிற மாதிரி போக புசாபாவுக்கு இப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும். ஸோ அவங்களுக்காக தயங்கிட்டு இவங்க கூட போகிறாங்க. அவங்க சித்தப்பாவும் பயங்கர வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா சன் போய் சென்ட்டை மீட் பண்ண போயிருக்கான். என்ன உங்கள் சித்தப்பா கேசனோட ப்ராஜெக்டை மறுபடியும் ஆன் பண்ண சொல்லிட்டாரு, பட் கேசன் வரமாட்டான்னு தானே நினச்சோன்னு சொல்ல அப்போ சென்ட்டு சொல்கிறான், கேசனை இங்கே வர வைக்க சொல்கிறாங்கன்ட்டு. அது எப்படி சாத்தியம்னு கேட்க சித்தப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா, கேசன் திரும்பி வந்தால் தான் அவங்க அம்மா எங்கே இருப்பாங்கங்கிற இடத்த சொல்லுவேன்னு சொல்கிறாருன்னு சொல்ல சன்னுமே இதை கேட்டு சாக்காயிட்டான். ஏன்னா அப்போனா அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். சரி அப்போ கேசன் கிட்ட இதை சொல்ல போகிறேன்னு கேட்டேன். சென்ட் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா கேசனை நான் ஆல்ரெடி ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், இந்த விஷயத்தில் நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், அவனை ஹர்ட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சென்ட் யோசிச்சுட்ருக்கான். இப்போ மெக்கின் மூடானு கீழே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ரேயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இவனுமே கேசன் வரக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்லாம் சொல்ல அப்போ என்ன நீ அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற, உனக்கு என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்ல அப்போ மெக்கின்னு சொல்கிறான், என்ன ரீசன் இருக்க போகுது, அவங்க அம்மாவுக்கானு பாவம் தேடிட்டு இருக்கான், அதனால தான் சொல்ல ரேவும் சிரிச்சுட்டு ஓகேக்குன்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க எல்லோரும் வந்துடுறாங்களா, மாதாக்கும் தவனுக்கும் மெக்கினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்புறாங்க. இப்போ சென்ட்டுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா கேசன் தான் பேசுகிறான், நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொல்ல சென்ட்டு ஹாப்பியாக போய் பார்க்குறான். அங்கே அதிர்ச்சி, மாதா தவன் 2 பேர் கூட தானே வந்திருப்பாங்க. அப்போ இவன் சொல்கிறான் நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணுன்ட்டு. அப்போ சென்ட்டுமே வீட்டுக்குள்ளே வான்னு சொல்ல தவன் பிடிச்சி திட்டுறான், நீ அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு அவனை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வானா கூப்பிட்ற, எங்கள் கிராமமே உன்னால் இப்போ நெருப்புக்குள்ளாயிருச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க ஆக்சுவலாக சென்ட்டை தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டான். அவங்க கயிறு அவுக்கும் போது தெரியாமல் அது கீழே விட்டுருக்கோம், அவ்வளோதான். பட் அது இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகி கிராமமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அதனால் அவன் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறான். தவனும் நீ இதுக்கு பே பண்ணி ஆகணும்னு சொல்ல மாதா அதெல்லாம் வேணாங்கிறாங்க. அப்போ சென்ட்டு சொல்கிறான், நான் தெரியாமல் இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்னால் என்ன காம்பன்சேட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேங்கிறான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சென்ட்டு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ கேசன் அந்த லெட்டர் எடுத்து காட்டுறான். இந்த லெட்டர் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறந்து 4 வருஷம் கழித்து வந்திருக்குன்ட்டு. இப்போ கேசன் சொல்கிறான். அதை சென்ட்டுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் குசுமாவோட லோகோ இருக்கும்ல, அதை பார்த்து இவனுமே சாக்காயிடுறான். இது யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்ல அப்போ சென்ட்டுமே ஓகேங்கிறான். நீ என்னை நம்பருக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல சரி நீங்கள் எங்கே தங்குவீங்க, வாங்க இங்கே தங்கிக்கலான்னு சொல்ல சேசன் சொல்லிடுறான், நான் மெக்கினோட வீட்டில் தங்குறேன், உங்கள்கிட்ட தான் என் நம்பர் இருக்குல்ல அதுக்கு கால் பண்ணுன்ட்டு. இவன் போக பார்க்க சென்ட் அவன் கையை பிடிச்சிடுறான், நீ இன்னுமே என்னை நம்பரில்ல, ரொம்பவே நன்றின்னு சொல்ல அப்போ கேசன் சொல்கிறான், எனக்கு வேறு என்ன வழி இருக்குன்ட்டு. ஏன்னா குசுமால் இப்போ யார் அது பண்ணியிருப்பாங்கன்ட்டு இவன் தானே கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போ சென்ட் அவன் கையை விடாமல் எனக்கு உன்னை பார்த்ததுலேயே ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்லிகிட்ருக்க.
அப்போ கேசன் என்ன பண்ணுறான்னா அவனோட இன்னொரு கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கான். இதை மாத்தாவும் தவனும் நோட் பண்ணிவிட்டு உடனே அவங்க கையை பிரித்து விட்டு கேசனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ இவன் பேச போக மாத்தா சொல்லிடுறாங்க, அவனை மேலும் மேலும் நீ ஹர்ட் பண்ணாதுன்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தவன் கேட்குறான், என்னன்னா இப்போ கேசனுக்கு வந்து சென்ட்டை பார்க்கும்போது அவனோட வாசனை வெளியே வரும்ல, ஸோ அந்த ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இவன் கையை நல்லா அழுத்தி பிடிச்சிட்ருக்கான். அதனால் கையில் காயமாக இருக்குது. அதனால் தவன் பிடிச்சி திட்டுறான், உன் ஃபீலிங்ஸை இவ்வளோ ஹர்ட் பண்ணுன்னா நீ ஏன் அவனை ஃபஸ்ட்டு பார்க்க வரேன்ட்டு. அப்போ மாத்தாவும் சரி விடுன்னு சொல்ல தவன் கேட்குறான், நான் செய்கிறது கரெக்டு தானே, கேசன் ஏன் அவனையே ஹர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன இவன் பதில் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுமான்னு கேட்க, அப்போ மாத்தாவும் கேட்குறாங்க, இப்போ இந்த விஷயத்தில் உனக்கு வேறு யாராச்சும் ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுமான்னு கேட்க, அப்போ தான் கேசன் யோசிச்சு சொல்கிறான். உடனே மெக்கினுக்கு கால் பண்ணுறான், நான் ஒரு இடத்துக்கு போகணும், டிரைவரை கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களான்ட்டு. என்னன்னா இப்போ கேசன் வந்திருக்கிறது கேசனோட அப்பா வீட்டுக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து சொல்கிறான், இதுதான் அப்பா அம்மா வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் ஏதாவது இவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு தேடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட்டு போய் அவங்க சித்தம்மாவை பார்க்குறான். புசாபா எங்கே இருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அப்போ இவங்க கேட்குறாங்க, நீ ஏன் திடீர்னு என்கிட்ட வந்து கேட்குற, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி. அப்போ சென்ட்டுமே அந்த லெட்டர் எடுத்து காட்டுறான். இந்த லெட்டரில் பார்த்தீங்களா, ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கவே இல்லை, அங்கே இருக்க லெட்டர் ஹெட்டு நம்ம எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணுறது, அது கண்டிப்பாக நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் புசாபா எங்கன்னு கேட்க, அப்போ இவருமே அந்த லெட்டர் இவன் கையில் கிடச்சதை பார்த்து ஷாக்காயிட்டாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஓ இந்த லெட்டர் ஹெட் இருக்கனால மட்டும்தான் நீ நானும் சந்தேகப்பட்டியான்ட்டு என்னமோ இவர் மேலே தப்பே இல்லாத மாதிரி சொல்ல, இதை கேட்டு சென்ட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். இன்னொரு பக்கம் கேசன்லாம் அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்பா கேசன் சொல்கிறான், மாத்தா நீங்கள் தான் இறந்தவங்க கூட பேசுவீங்கள்ல, அதே மாதிரி எங்கள் அப்பா கூட பேசுங்களேன்ட்டு. பட் இறந்தவங்க கூட பேச அவங்களோட திங்ஸ் இருக்கணும்னு தவான்னு சொல்ல, இவங்ககிட்ட அவங்க அப்பாவோட ஃபோட்டோ இருக்குது, இந்த வீட்டிலேருந்து எடுத்திருப்பான், அதை கொடுக்குறான். பட் மாதா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, மூடானில் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அவங்க குழந்தைய சுற்றி வந்துட்டுருக்கும், அது மூலமாக நான் ஃபீல் பண்ணி தான் அவங்க கூட பேசுவேன். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கிட்ட வரும்போது எனக்கு இங்கே சுற்றி எதுவுமே ஃபீல் ஆகலை, ஸோ என்னால் பேச முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மூடானில் இல்லையேன்னு சொல்ல கேசன் பயங்கரமாக வருத்தப்படுறான். அப்போ அவன் கையில் இருக்க ஃபோட்டோ கீழே விழுது. அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்காமல் அப்படியே மண்ணில் அந்த காற்றுக்கு அடிச்சுட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. இவங்களும் ஃபோட்டோவை எடுக்க போக அப்போ அந்த ஃபோட்டோ வந்து விழுந்திருக்க இடத்துல மட்டும் ஒரு நல்ல அழகாக பூச்செடிகள்லாம் வச்ச மாதிரி இருக்குது. இவங்களுக்கு டவுட் வருது, அங்கே என்னன்ட்டு தவன் தொட்டு பார்த்தா அந்த மண் மட்டும் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ இவங்க உடனே பக்கத்தில் ஏதோ பொருள்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்டை காட்டினாங்கன்னா அவங்க சித்தப்பா நிறைய டாக்குமெண்ட்ஸ் காட்டுறாரு. அதாவது அவங்க சென்ட்டோட அப்பா ஆஃபீஸில் இருக்க டாக்குமெண்ட்ஸ்லேயுமே இதே லெட்டர் ஹெட் தான் இருக்குது. ஸோ இந்த லெட்டர் ஹெட்டை நான் மட்டும் யூஸ் பண்ணலான்னு சொல்ல சென்ட் அதிர்ச்சியாக கேட்குறான், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. உனக்கே அது நல்லா தெரியும், யோசிச்சு பாருங்கிற மாதிரி அவங்க சித்தப்பா சொல்லிட்டு உனக்கு இன்னும் நிறைய விஷயத்த காட்டணுன்ட்டு அப்படியே அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் தான் லேபுமே இருக்குது. அதோட புசாபாவை அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல அந்த ரூமுமே சென்ட்டோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. சென்ட் இதெல்லாம் பார்த்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்க, அப்படியே சென்ட்டோட சித்தப்பா நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா புசாபாவை இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு நல்லா இந்த ஹீட்டெல்லாம் ரூம் ஹீட் பண்ணி அவங்க வேர்வை வச்சு சென்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி நிறையவே அவங்க மெத்தட் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் எந்த மெத்தட்லேயுமே அவங்க முதல்ல பார்த்த மாதிரி சென்ட்டோட வாசனை வரவே இல்லை. இவங்க கோவப்பட்டு போய் புசாபா கிட்ட கேட்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க போல். புசாபா ரொம்ப டல்லாக உடம்பு முடியாத மாதிரியே ஆயிட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க போல். ஸோ புசாபா கிட்ட போய் ஏன் உன் சென்ட்டு பழைய மாதிரி வரலன்னு மிரட்ட புசாபா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, மூடான் மக்களில் பெண்களுக்கு குழந்தை பிறந்துட்டா அவங்க வாசனை அதுக்கப்புறம் வராதுன்ட்டு. பட் இவங்க நம்பலை தான், இருந்தாலும் சொல்கிறாங்க, ஓ அப்படியா, ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் உன்னை வச்சு எப்படி சென்ட் எடுக்கிறதுன்னு நாங்கள் கண்டிப்பாக முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு அவங்கள மேலும் கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. பட் அப்போயே அந்த வாசனை வரல. உடனே புசாபாவை பார்க்க போகிறாங்க. புசாபா வந்து அழுதுட்ருக்காங்க. அவங்க வரும்போது கேசன் ஒரு பேசுகிறது தொட்டிருப்பான்ல, அதை அப்போ தான் எடுத்து கையில் போட்டுட்டு அவங்க அழுதுட்ருக்க. அப்போ சென்ட்டோட அப்பா கோபமாக போய் கத்துறாரு, உண்மையை சொல்லி என்ன சீக்கிரட்டை மறைச்சிட்ருக்கன்ட்டு. இவங்க எவ்வளோ சொன்னாலுமே நம்பாமல் அவர் தான் புசாபாவை கொலை பண்ணியிருப்பாங்க.
ஸோ சென்ட்டோட சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, நான் வந்து அவரை எவ்வளவோ தடுக்க பார்த்தேன், ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. அப்போ சென்ட்டுமே கேட்குறான், சரி அவங்க அம்மா உடலாச்சு எங்கே இருக்குன்ட்டு, அதெல்லாம் நான் எப்பயும் மறைச்சிட்டேன்னு சித்தப்பா சொல்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சென்ட்டு கோவப்படுறான். நான் என்ன பண்ணுறது, அது எங்கள் அண்ணா, அவரை நான் காப்பாற்ற தானே பார்க்கணும். இப்போ நீ சொல்லு, இது உன் குடும்பம், உங்கள் அப்பா தான் கில்ட்டு, அவரை நீ என்ன பண்ண போகிற, அவரை காப்பாற்றவா மாட்டியாங்கிற மாதிரி சென்ட்டை கேட்க, சென்ட்டு பயங்கர அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கான். இன்னொரு பக்கம் அவங்க தோண்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்குது. உடனே கையில் தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா, அப்போ அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்குது. அங்கேயே இவங்க அம்மா வந்து ஒரு பிரேஸ்லெட் தொட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்களே, கேசன் தொட்டிருப்பான்ட்டு, அந்த கடைசியாக போகும்போது பார்த்த அந்த பிரேஸ்லெட்டோட பீட்ஸ் அங்கே இருக்குது. இவங்க முடிவே பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பாக புதுசாக பண்ணுறான்ட்டு. இதை பார்க்கும்போது அந்த கேசனுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அவன் அதை பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்கான். இந்த சீனை பார்க்குறதுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அந்த சின்ன பையன் அம்மா சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ அவங்க அம்மாவை அவன் இறந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறான். இத்தனை வருஷமாக அவங்க அம்மாவுக்கு என்ன இருக்குன்னு அவன் ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்படி பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சீனை பார்க்க. ஸோ எல்லோரும் அழுதுட்ருக்க, அப்போ புசாபாவோட ஆத்மா கேசன் கிட்ட வருது. அப்போ கேசன் அப்படியே பார்த்து அவங்க பையனை பார்க்குறாங்கல்ல, அந்த சந்தோஷத்தில் அவங்க பார்த்துட்ருக்க. ஆக்சுவலாக மூடானில் கூட கேசனை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். பட் அப்போ வந்து ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க அப்பா வீட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை இவங்களை வழி நடத்தி போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே கேசனோட அம்மா தான். ஸோ இப்போ தன் மகனை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க அப்படியே மறையிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு மெக்கின், ரே எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்களுக்குமே இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ இப்போ ஓகேவா இருக்கான்ட்டு. அப்போ கேசனுமே அவங்கள நான் கண்டிப்பாக பழி வாங்கினே ஆகணும், அவங்க இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்ல, அப்போ இவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன்ட்டு நீ கவலைப்படாத, ஆக்சுவலாக இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட போதுமான ஆதாரம் இல்லை, யார் இதுக்கான குற்றவாளின்னு கூட தெரியாது, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்போ இவன் சொல்கிறான் தவன், நம்மக்கிட்ட தான் அந்த லெட்ரு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமான்ட்டு. அப்போ கேசனும் எந்திரிச்சு கோவமாக சொல்கிறான், குசுமான்ட்டு. அவங்க மேலே இவன் பயங்கர கோவத்தில் இருக்கான், கண்டிப்பாக அவங்கள பழி வாங்குவான். இன்னொரு பக்கம் சென்ட்டை காட்டினாங்கன்னா, சென்ட் வந்து பயங்கர கவலையில் இருக்கான். ஏன்னா இப்போ அவங்க அப்பா தான் இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க அப்பா பக்கத்தில் தான் இருக்கான். அவங்க கண் முழிச்சோன்னு கேட்குறான், அப்பா புசாபா பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக புசாபாவை கொலை பண்ணீங்க, எனக்கு உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது சுத்தமாக விருப்பம் இல்லை, ஆனால் அந்த முடிவு எடுக்க வேண்டியது கேசன் தான். நான் என்ன பண்ணுறது, நான் உங்களையும் லவ் பண்ணுறேன், கேசனையும் லவ் பண்ணுறேன், எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரிலப்பா, ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்கன்ட்டு சென்ட் அங்கே உட்காந்து அழுதுட்ருக்க. அப்போ அவங்க அப்பா இவனை அதிர்ச்சியாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உடனே அவர் ஏதோ சொல்ல வராரு. அப்போ கரெக்டாக அவரோட ஹார்ட் பீட்லாம் நல்லா ரைஸ் ஆக இவங்க உடனே நர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ சென்ட்டோட சித்தப்பாவும் வந்து அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு, நீ அவர் அப்செட் பண்ண மாதிரி என்ன சொல்கிறேன்ட்டு. பட் இவனும் அவர் கையை தட்டி விட்டு நம்ம அப்புறம் பேசலான்னு கோவமாக சொல்லிவிட்டு அவன் ஆம்புலன்ஸில் ஏறிடுறான். ஆனால் இதை அவங்க சித்தப்பா ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஆம்புலன்ஸில் போகும்போது அவர் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரா. அப்போ சென்ட் வந்து என்ன சொல்ல வரீங்கன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் நான் இதை செய்யலைன்ட்டு தெளிவாக சொல்கிறாரு. இந்த வார்த்தையை அவர் சொன்னோன்னே இவன் சென்ட்டு பயங்கர ஷாக்காயிட்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த சென்டட் பவுச் காட்டியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலாக சென்ட்டோ கேசனும் வெளியே போகும்போது அந்த சென்டட் பவுச் பார்த்துருப்பாங்க. இவனும் அது என்னன்ட்டுலாம் கேசன் கிட்ட சொல்ல, கேசன் எனக்கும் வேணும்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அங்கே போய் உட்காந்து அவங்களுக்கு என்ன சென்ட்டு வேணும்லாம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பவுச்சில் வந்து அவங்க உருவத்தையும் வரைஞ்சி தருவாங்க போல். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, அங்கே இந்த கழுத்தை சுற்றி துணி போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து அவன் கேசனுக்கு சுற்றி போட்டு விட்டுக்கிறான். இப்போ தான் கேசனாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வரையறக்கு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்டர் பவுச் வாங்கினோன்னே 2 பேரோட உருவம் போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் ஒவ்வொருத்தரோடது வச்சுக்கலான்ட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க எப்பயும் ஹாப்பியாக லவ்விடவியாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மூமெண்ட்ஸை காட்டிகிட்டே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.